ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்னைக்கு வீடியோக்குள்ள எதை பற்றி பார்க்க போறோம்னா Filmoraல எப்படி வீடியோ எடிட் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். நம்ம ஆல்ரெடி Filmora எப்படி இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ மேக் பண்ணியிருந்தோம். செக் பண்ணி பாருங்க, மேலே ஐ பட்டனில் கொடுக்குறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். Filmoraவோட இன்டர்ஃபேஸ் பார்த்தீங்கன்னா இதாக இருக்கும். மேலே பார்த்தீங்கன்னா மீடியா, ஆடியோ, டெக்ஸ்ட் எல்லாம் ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த இடம் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இதில் தான் நம்ம வீடியோ ஆட் பண்ணணும். இது பார்த்தீங்கன்னா ப்ரிவ்யூ பார்க்குற இடம். இந்த இடம் வந்து எடிட் பண்ணுறதுக்கான இடம். இங்கே தான் நம்ம வீடியோவை ட்ராக் பண்ணி எடிட் பண்ணணும். ஃபஸ்ட்டு இங்கே டபுள் டேப் பண்ணிங்கன்னா, டபுள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நம்மளோட கேலரியில் போய்டும். நம்மளோட பிசி உள்ள போய்ட்டக்காரமாக ஒரு வீடியோ செலக்ட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ கொஞ்சம் லேக் ஆகாமல், Filmoraவில் எடிட் பண்ணால் கொஞ்சம் லேக் ஆக தான் செய்யும். நம்மளோட லேப்டாப் பொறுத்து லேக் ஆகாமல் இருக்கணும் அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா கிரியேட் ப்ராக்ஸி ஃபைல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் தந்திருக்காங்க. இதை கிளிக் பண்ணிட்டோம் அப்படின்னா இங்கே கொஞ்சம் வீடியோ பார்த்தீங்கன்னா லோட் ஆகிற மாதிரி இருக்கும். மவுஸ் வச்சுருக்க இடத்துல பார்த்தீங்கன்னா இப்போ வீடியோ கொஞ்சம் லோட் ஆகுது. அந்த லோட் கம்ப்ளீட் ஆகிடுச்சு அப்படின்னா வீடியோ கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கும். நம்ம எடிட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நான் அப்படியே ட்ராக் பண்ணி கீழே இறக்கிட்டேன். இப்போது இந்த இடம் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த லேயர் என்ன நம்ம வீடியோ எடிட் பண்ணுற மாதிரி இருக்கும். நம்ம இப்போ 1 by 1 பார்க்கலாம். மேலே மீடியாவில் பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் ஆட் பண்ணலாம். அப்படின்னா இதில் சில கிளிப் வீடியோலாம் இருக்குது. இது நம்ம தேவையான வீடியோ எதுன்னு பார்த்து இதில் கூட எடுத்துக்கலாம். நம்ம கேலரியில் இல்லாமல் இதில் சில கிளிப் வீடியோ நம்மளுக்கு தேவைப்படுச்சு அப்படின்னா எடிட்டிங்க்கு நம்ம இதில் யூஸ் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இங்கே கவுண்டிங் தந்திருக்காங்க, நம்பர் 5, நம்பர் 4 அப்படின்னு சொல்லிட்டு. நம்மளோட வீடியோவில் இது தேவைப்படலாம். அதனால் இதில் இருக்க கிளிப் வீடியோ கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா. ஸோ நான் இந்த வீடியோவை இங்கே ட்ராக் பண்ணி கீழே இறக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவை எடிட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு நம்ம எப்படி வீடியோ கட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். எடிட் பண்ணுறது முக்கியமாக கட் பண்ணுறது எப்படின்னு தெரிஞ்சிருக்கணும். அதுக்கு அந்த லைன் எடுத்துன்னு வந்து கட் பண்ணுற ஏரியாவில் வச்சிடணும். வச்சுட்டு பார்த்தீங்கன்னா மேலே சிசர் ஆப்ஷன் இருக்குது. சிசர் கொடுத்துட்டோம் அப்படின்னாக்கா அந்த கிளிப் வீடியோ மட்டும் தனியாக கட் ஆகிடும். இப்போ நம்ம எந்த இடத்துல வேணுமோ அங்கே அட்ஜஸ்ட் பண்ணி அந்த வீடியோவை வச்சுக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு நான் லாஸ்ட்லேயும் வைக்கலாம், ஃப்ரண்ட்லேயும் வைக்கலாம். இப்போ அந்த வீடியோ மட்டும் தனியாக அந்த கிளிப் மட்டும் தனியாக வந்துச்சு. டெலிட்டும் பண்ணிக்கலாம். அது தேவையில்லை அப்படின்னா ரைட் கிளிக் பண்ணி டெலிட் ஆப்ஷன் இருக்குது, டெலிட் பண்ணிக்கலாம். மேலேயும் பார்த்தீங்கன்னா டெலிட் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இப்போது ரைட் கிளிக் பண்ணி டெலிட் பண்ணிட்டோம். இப்போ இந்த வீடியோ வச்சு நம்ம எப்படி எடிட் பண்ணுறதுன்னு 1 by 1 பார்க்கலாம். இதை டபுள் கிளிக் பண்ணோம் அப்படின்னா இதில் நிறைய ஆப்ஷன்ஸ் தந்துருக்காங்க. குரோமா கீ எல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே தான் இருக்குது. கலர் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நம்ம கலர் அட்ஜஸ்ட் பண்ணுறதை இங்கே ப்ரிவியூவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். கலர் எப்படி அட்ஜஸ்ட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தேவையான அளவுக்கு கலர் அட்ஜஸ்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் வீடியோவை. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வீடியோ இன்ட்ரோ எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தந்திருக்காங்க. வீடியோ பார்த்தீங்கன்னா இப்படி தான் ஸ்டார்டிங்கில் இமேஜ் ப்ளே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இங்கே ஆப்ஷன் தந்திருக்காங்க. இதிலே ப்ரிவ்யூ அந்த இது பக்கத்தில் போயிட்டு நம்மளோட மவுஸ் வச்சாலே போதும், ப்ரிவ்யூ அதிலே சின்னதாக காட்டுது. நெக்ஸ்ட்டு நம்ம இப்போது டெலிட் பண்ணுறது எப்படின்னு பார்த்துட்டோம், கட் பண்ணுறதுன்னு எப்படின்னு பார்த்துட்டோம். நெக்ஸ்ட்டு கிராப் பண்ணுறது பார்க்கலாம். மூணாவது பார்த்தீங்கன்னா கிராப் பண்ணுற ஆப்ஷன் இருக்குது. அது கிளிக் பண்ணோம் அப்படின்னா நம்ம வீடியோவை எவ்வளோ தூரம் வேணுமோ அவ்வளோ தூரம் கிராப் பண்ணி வச்சுக்கலாம். இங்கே கீழே பார்த்தீங்கன்னா நம்பர்ஸ் வந்து வந்திருக்காங்க. ஃப்ரேம் ரேட்டு, ரிசல்யூஷன்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துட்டு ஓகே பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த கிராப் பண்ணது அங்கே ஓகேவாகிடும். மேலே பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஆடியோவை பார்க்கலாம். ஆடியோவில் பார்த்தீங்கன்னா இதில் டிஃபால்ட்டாக சில ஆடியோலாம் தந்திருக்காங்க. சில கேட்டகரி வைஸ் அவங்களே தந்திருக்காங்க. அந்த ஆடியோவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். மை மியூசிக் அப்படின்றது நம்மளோட கேலரியில் இருக்க, நம்மளோட சிஸ்டமில் இருக்க ஆடியோ. மை மியூசிக்கில் போய்ட்டு டபுள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நம்மளோட சிஸ்டம்லேருந்து ஒரு ஆடியோவை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இதுலேருந்து ஒரு ஆடியோவை யூஸ் பண்ணி பார்க்குறோம். டபுள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா எப்பவுமே மியூசிக் பார்த்தீங்கன்னா கீழே இருக்க ஃபஸ்ட்டு லேயரில் தான் யூஸ் பண்ண முடியும். வீடியோவை பார்த்தீங்கன்னா நம்ம எந்த லேயரில் வேணால் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் மியூசிக் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு லேயரில் மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். அது மேலெல்லாம் எடுத்துன்னு போக ட்ரை பண்ணால் வராது. அதனால் நம்ம வீடியோவை ட்ராக் பண்ணி அப்படியே செகண்ட் லேயரில் வச்சுக்கிறோம். அப்போ தான் நம்மளுக்கு ரெண்டும் பக்கத்தில் இருக்கும். வீடியோ யூஸ் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மேலே பார்த்தீங்கன்னா ஜூம் அவுட் ஜூம் இன் கூட பண்ணிக்கலாம். ஜூம் அவுட் ஜூம் இன்லாம் எதுக்கு பண்ணுறோம் அப்படின்னா கட் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோவை நம்ம நல்லா ஜூம் பண்ணிவிட்டு கட் பண்ணோம் அப்படின்னா கரெக்டாக கட் ஆகும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட்டு ஸ்லோலாம் இங்கே தந்திருக்காங்க. ஸ்பீடு தந்திருக்காங்க, அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸ்லோவாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், ஃபாஸ்ட்டாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், நார்மல் இருக்குது. மேலே பார்த்தீங்கன்னா கஸ்டம் ஸ்பீட் தந்திருக்காங்க, அதையும் இது பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு டெக்ஸ்ட்டு பார்க்கலாம். டெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இங்கே நிறைய ஆப்ஷன் தந்திருக்காங்க. டெக்ஸ்ட்டு வந்து ப்ரிவ்யூ பார்த்துக்கலாம். நம்ம டபுள் கிளிக் பண்ணுற மூலிமா இங்கே ப்ரிவ்யூ பார்த்துக்கலாம். எந்த டெக்ஸ்ட் வேணுமோ அந்த டெக்ஸ்ட்டை நம்ம இங்கே கீழே ஆட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். பார்த்திங்கன்னா அதை அப்படியே ட்ராக் பண்ணி கீழே இறக்கிறேன்.
நம்ம எந்த லேயரில் வேணுமோ அங்கே வச்சுக்கலாம், அப்படி இல்லைனா வீடியோ பக்கத்துலேயே வச்சுக்கலாம். நம்ம டெக்ஸ்ட்டோட மாடல் செலக்ட் பண்ணிவிட்டு ட்ராக் பண்ணி கீழே வச்சுட்டோம். இப்போ அதை டபுள் கிளிக் பண்ணோம் அப்படின்னா அதை எடிட் பண்ணலாம். எக்ஸாம்பிளுக்கு நான் இப்போது எம்எஸ் இன்ஃபோ டெக்கோ அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணிக்கிறேன். இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஃபாண்ட் ஆப்ஷன் தந்திருக்காங்க. அந்த ஃபாண்ட் எந்த ஃபாண்ட் வேணுமோ அதை நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ஃபாண்ட் செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ரைட் சைடு பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே சைஸ் தந்திருக்காங்க. எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸுக்கு நம்மளோட டெக்ஸ்ட்டை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா அனிமேஷன் தந்திருக்காங்க. நம்ம இப்போது டைப் பண்ண அந்த டெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா எந்த அனிமேஷனில் வேணுமோ அந்த அனிமேஷனில் நம்ம செட் பண்ணி வச்சுக்கலாம். ஜஸ்ட் அந்த அனிமேஷன் பக்கத்தில் நம்ம மவுஸ் வச்சா போதும், ப்ரிவ்யூ அதிலே ப்ளே ஆகுது சின்னதாக. அவுட்லைன்லாம் பார்த்திங்கன்னா ஆட் பண்ணிக்கலாம், கலர்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்காக இந்த ஆப்ஷன் தந்திருக்காங்க. இப்போ பார்த்திங்கன்னா நான் இந்த கலர் வச்சுட்டு ஓகே கொடுத்துட்றேன். ஓகே கொடுத்துட்டோடனே எம்எஸ் இன்ஃபோ டெக்கோ கொஞ்சம் பார்க்க நல்லாயிருக்கு. கீழே இருக்கிறதெல்லாம் நம்ம வேணுமானா நம்ம அந்த இடத்துல ஏதாச்சும் நேம் டைப் பண்ணுறதுனா டைப் பண்ணி வச்சுக்கலாம், பார்க்க நல்லாயிருக்கும். அப்படி தேவையில்லை அப்படின்னா டெலிட் கொடுத்துடலாம். இப்போ ரெண்டுத்தையும் பார்த்தீங்கன்னா நான் டெலிட் கொடுத்துட்டேன். யுவர்ன்ற இடத்துல நம்ம வேறு ஏதாச்சும் வேணுமானா டைப் பண்ணி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். அங்கே மேலே மட்டும்தான் இருக்கணுமா அப்படின்னு கேட்டால் இல்லை, நம்ம அதை சைஸ் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். சைஸை பெருசாக வாங்கிக்கலாம், சின்னதாக வாங்கிக்கலாம், சைடில் எங்கேயாச்சும் வைக்கிறதானே வச்சுக்கலாம். இதை பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கும். ஓகே கொடுத்துட்டோம். நெக்ஸ்ட்டு ட்ரான்ஸ்லேஷன் பார்க்கலாம். ட்ரான்ஸ்லேஷன் பார்த்திங்கன்னா இப்போ 2 வீடியோ இருக்குது சொல்லுவோம். 2 வீடியோவுக்கு நடுவில் ட்ரான்ஸ்லேஷன் வச்சா நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. எக்ஸாம்பிளுக்கு நம்ம இப்போ எடிட் பண்ணது பார்த்திங்கன்னா ஆல்ரெடி ஒரு வீடியோ இருக்குது, பக்கத்தில் நம்ம டெக்ஸ்ட் ஆட் பண்ணியிருக்கோம். 2த்துக்கும் நடுவில் ஒரு ட்ரான்ஸ்லேஷன் வச்சு காட்டுறேன். இப்போது இதையும் பார்த்திங்கன்னா டபுள் கிளிக் பண்ணால் ப்ரிவ்யூ சைடில் ப்ளே ஆகும். 2த்துக்கும் நடுவில் இப்போ ட்ரான்ஸ்லேஷன் வச்சுருக்கேன். இதை நம்ம இப்போ ப்ளே பண்ணி காட்டுறேன், எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். பார்த்திங்கன்னா அந்த வீடியோக்கு நடுவில் ட்ரான்ஸ்லேஷன் வந்துட்டு அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நம்மளோட நேம் வந்து எம்எஸ் இன்ஃபோடெக்கான்னு. இதில் இன்னும் நிறைய ட்ரான்ஸ்லேஷன் தந்திருக்காங்க, எல்லாத்தையும் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு எஃபெக்ட்ஸ் பார்க்கலாம். எஃபெக்ட்ஸில் பார்த்திங்கன்னா இதில் நிறைய இருக்குது. ஃபஸ்ட்டு நம்ம டபுள் கிளிக் பண்ணது மூலிமா இதில் ப்ரிவ்யூ பார்க்கலாம். இந்த எஃபெக்ட் எதுக்குன்னு பார்த்திங்கன்னா நடுவில் பார்த்திங்கன்னா பிளர்ராக தந்திருக்காங்க. இதுதான் இந்த எஃபெக்ட்டு. நான் எக்ஸாம்பிளுக்கு இந்த வீடியோவில் பிளர்ராக்கி காட்டியிருக்கேன், அதுமாரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதில் நிறைய எஃபெக்ட்ஸ் தந்திருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா 70s பார்த்தீங்கன்னா வீடியோ எப்படி இருக்கும் அதுமாரி நிறைய எஃபெக்ட்ஸ் தந்திருக்காங்க. ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். இதில் நிறைய எஃபெக்ட்ஸ் வேணும்னா நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதிலே டவுன்லோட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேயே எஃபெக்ட்ஸ் மட்டும் இல்லை, ட்ரான்ஸ்லேஷன் டெக்ஸ்ட் எல்லாத்தையும் இதிலே டவுன்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் எந்த எஃபெக்ட்ஸ் வேணுமோ இங்கே ஃபஸ்ட்டு ப்ரிவ்யூ பார்த்துட்டு அப்புறம் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு எலிமெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா இன்னும் இதுலேயே நிறைய தந்திருக்காங்க. எக்ஸாம்பிளுக்கு இங்கே லைக் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்குது. நிறைய எலிமெண்ட்ஸ் தந்திருக்காங்க, எல்லாத்தையும் நம்ம யூஸ் பண்ணலாம். கேட்டகரி வைஸில் தந்திருக்காங்க. வீடியோ நடுவில் இந்த எலிமெண்ட்ஸ்லாம் ஆட் பண்ணும்போது வீடியோ பார்க்கவும் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். லைக் பண்ணுற சிம்பிள், ஷேர் பண்ணுறது, அப்புறமா நிறைய எமோஜி மாதிரிலாம் தந்திருக்காங்க. எல்லாத்தையும் நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம், நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. அந்த இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் ஒன்று ட்ராக் பண்ணி கீழே இருக்கிறேன். அது பார்த்திங்கன்னா நம்ம இப்போ சைஸ் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம். சைஸ் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு வீடியோவுக்கு கீழே நம்ம இப்போ அந்த எலிமெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா வைக்கிறேன். வச்சுட்டு நான் இப்போ ப்ளே பண்ணி காட்டுறேன். கலர்லாம் சேஞ்ச் பண்ணிக்கலாம். மேலே பார்த்திங்கன்னா கலர் இருக்குது. அதுக்கப்புறமா அந்த எலிமெண்ட்ஸ் எப்படி ப்ளே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இதுலேயும் அனிமேஷன்லாம் தந்துருக்காங்க. ப்ரிவ்யூ பார்த்துட்டு அனிமேஷன் செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் ப்ளே பண்ணி காட்டுறேன். பார்த்தீங்கன்னா எலிமெண்ட்ஸ் வந்து இங்கே லெஃப்ட் சைடு கார்னரில் வருது. வீடியோ இன்னும் கொஞ்சம் பார்க்க நல்லாயிருக்கும் இந்த எலிமெண்ட்ஸில் ஆட் பண்ண சொல்ல. நெக்ஸ்ட்டு ஸ்ப்ளிட் ஸ்க்ரீனை பற்றி தான் பார்க்க போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா பார்க்கும் போதே தெரியுது, டபுள் ஸ்க்ரீன்லாம் வச்சு ஆட் பண்ணிக்கலாம். டபுள் ஸ்க்ரீன் பார்த்திங்கன்னா நம்ம இந்த லெஃப்ட் சைடு ஒன்று ரைட் சைடு ஒன்று ஆட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஸ்ப்ளிட் ஸ்க்ரீன் பார்த்திங்கன்னா நிறைய ஆப்ஷன் தந்திருக்காங்க. ட்ரை பண்ணி பார்க்கலாம். 4 ஸ்க்ரீன் கூட வச்சு யூஸ் பண்ணலாம். 4, 5 நிறைய இருக்குது. 5 ஸ்க்ரீன் வரைக்கும் மேக்ஸிமம் யூஸ் பண்ணலாம் இதில். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஓவராலாக எல்லாத்தையும் பற்றியும் நம்ம ஃபிலிமோராவில் டீட்டெயிலாக பார்த்தாச்சு. மீடியா, ஆடியோ எல்லாத்தையும் டீட்டெயிலாக பார்த்துட்டோம். இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம எடிட் பண்ண வீடியோவை சேவ் பண்ணி வச்சிங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மேலே பார்த்தீங்கன்னா அந்த மேலே சேவ் ஆப்ஷன் இருந்திருக்காங்க. இதை கொடுத்து நம்மளோட இதுல சிஸ்டமில் பார்த்திங்கன்னா சேவ் பண்ணி வச்சுக்கணும். சேவ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம சிஸ்டமை நம்ம ஷட் டவுன் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு திருப்பி ஓப்பன் பண்ண சொல்ல கூட நம்ம அந்த சேவ் பண்ண ப்ராஜெக்ட்லேருந்து எடுத்து கண்டினியூ பண்ணலாம். எடிட்டிங் பார்த்திங்கன்னா கண்டினியூ பண்ணலாம்.
வெறும் எக்ஸ்போர்ட் மட்டும் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த எக்ஸ்போர்ட் பண்ண வீடியோ தான் நம்ம திருப்பி எடிட் பண்ணுற மாதிரி இருக்கும். கீழே பார்த்தீங்கன்னா இங்கே லேயரு லாக் போடுற மாதிரி தந்திருக்காங்க. எக்ஸாம்பிளுக்கு இப்போ நம்ம 3-4 லேயர் இங்கே வச்சு யூஸ் பண்ணும்போது ஃபஸ்ட்டு லேயர் செகண்ட் லேயர் லாக் பண்ணிட்டோம் அப்படின்னா தேர்ட் லேயர் மட்டும்தான் எடிட் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த 2 லேயர் பார்த்திங்கன்னா நகராது. இங்கே ஸ்பீட் அட்ஜஸ்ட் பண்ணுறது தான் தந்திருக்காங்க. எல்லாத்தையும் நம்ம பார்த்துருவோம். ஓவராலாக ஸ்பீட் பார்த்திங்கன்னா இங்கே அட்ஜஸ்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். பார்த்திங்கன்னா டோட்டலாக எனக்கு வீடியோ இவ்வளோ நிமிஷம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அட்ஜஸ்ட் பண்ணுற ஆப்ஷன் இருக்குது. இதில் நம்ம கஸ்டம் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துரும் அப்படின்னா வீடியோ பார்த்திங்கன்னா டோட்டலாகவே 10 நிமிஷம் வர மாதிரி நான் இப்போ செட் பண்ணிட்டேன். அனிமேஷன்லாம் நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான். நெக்ஸ்ட்டு எக்ஸ்போர்ட் கொடுத்துட்டோம் அப்படின்னா எக்ஸ்போர்ட் ஆகிடும் வீடியோ. பார்த்திங்கன்னா இந்த வீடியோ எக்ஸ்போர்ட் பண்ணுறதுல அந்த மை வீடியோன்றதுல நம்ம நம்மளோட நேம் டைப் பண்ணிக்கலாம், வீடியோ நேம் டைப் பண்ணிக்கலாம். ஃபில்மோராவை பொறுத்த வரைக்கும் சிஸ்டம் பொறுத்து தான் ஃபாஸ்ட்டாக இருக்கும். அதனால் இப்போது வீடியோ நம்ம எடிட் பண்ண வீடியோ பார்த்திங்கன்னா லேக் ஆக நிறைய சான்சஸ் இருக்குது. இப்போது இதை ஸ்மூத்தாக பார்க்கணும் அப்படின்னா ரெண்டர், இங்கே ரைட் சைடு பார்த்திங்கன்னா ரெண்டர்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. கிரியேட்டிங் ப்ரிவ்யூ ரெண்டர் ஃபார் ஸ்மூத் ப்ளேபேக். இந்த ரெண்டர் இப்போ இது கொடுறது மூலிமா நம்ம ஒரு தடவை நம்ம ஸ்மூத்தாக வீடியோவை பார்த்துக்கலாம். இப்போ இங்கே லோடிங் ஆகிறது ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிட்ட உடனே நம்ம ப்ரிவ்யூ பார்க்க சொல்ல வீடியோ எடிட் பண்ண ப்ரிவ்யூ பார்க்க ஸ்மூத்தாக போகும், லேக் ஆகாமல் நல்லா ஸ்மூத்தாக போகும். அது எவ்வளோ ஹை குவாலிட்டியாக இருந்தாலும் பரவாயில்ல, லேக் ஆகாது. நம்ம ஹை குவாலிட்டியில் இங்கே வீடியோ எடிட் பண்ண சொல்ல பயங்கரமாக லேக் ஆக வாய்ப்பு இருக்குது. ஃபில்மோராவை பொறுத்த வரைக்கும் ப்ரிவ்யூவும் ஒழுங்காக பார்க்க முடியாது நம்மளால். லேக் ஆகும்போது நம்ம எடிட் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இந்த ரெண்டர் ஒரு தடவை நம்ம கிளிக் பண்ணிட்டோம் அப்படின்னா இது லோட் ஆகி கம்ப்ளீட் ஆகிட்ட உடனே ஒரு தடவை ப்ரிவ்யூ நம்ம எடிட் பண்ணுறதை பார்த்துட்டு நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். இப்போ ரெண்டர் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ரைட் சைடு கார்னரில் பார்த்தீங்கன்னா ஃபுல் ஸ்க்ரீன் வச்சுருக்கேன். இப்போ நம்ம எடிட் பண்ணுறதை இங்கே ப்ரிவ்யூ ஸ்மூத்தாக பார்த்துக்கலாம். பார்த்தீங்கன்னா எடிட் பண்ணதை பார்த்தாச்சு. நம்ம இது மூலிமா எடிட் பண்ணலாம். நான் எக்ஸாம்பிளுக்கு சும்மா எடிட் பண்ணி காமிச்சேன். 2 வீடியோ மட்டும் வச்சு எடிட் பண்ணி காமிச்சேன். நம்ம தேவையில்லை அப்படின்னா டெலிட் பண்ணிக்கலாம். ரெகுலேட் பண்ணி டெலிட் ஆப்ஷன் கொடுத்துடலாம். இதில் முக்கியமாக ஸ்க்ரீன் ரெக்கார்ட் ஆப்ஷன் வந்திருக்காங்க. மேலே இருக்க அந்த மீடியாவில் போய்ட்டு ரெக்கார்டில் பார்த்திங்கன்னா இந்த ஆப்ஷன் இருக்குது. மீடியாவில் கொடுத்துடணும். மீடியா கொடுத்துட்டு ரெக்கார்டு கொடுத்தோம் அப்படின்னா ரெக்கார்ட் பிசி ஸ்க்ரீன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதை கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளோட ஸ்க்ரீன் பார்த்திங்கன்னா நம்மளோட சிஸ்டம் ஸ்க்ரீன் ரெக்கார்ட் ஆகும். எங்கே ரெக்கார்ட் ஆகும் பார்த்திங்கன்னா கீழே இப்படி ஒரு ஆப்ஷன் ப்ளே ஆகுது. இந்த இடத்துல நம்ம ரெக்கார்ட் பார்த்துக்கலாம். அதை நம்ம பாஸ் பண்ணியும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபில்மோரா எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு வீடியோவில் டீட்டெயிலாக பார்த்துட்டோம். ஃபில்மோரா லேக் ஆகாமல் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு சில ட்ரிக்ஸ் எல்லாம் இருக்குது. அதை பற்றி தெரிஞ்சவங்க விருப்பம் பண்ணிங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.